ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிமதுஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் கொங்கு நாட்டு ஸ்டைல் தக்காளி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது இட்லி, தோசை, சாதத்தோடையெல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலாக புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது செய்கிறதுக்கு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே அரை டீஸ்பூன் ஜீரகம், அரை டீஸ்பூன் மிளகு, அரை டீஸ்பூன் சோம்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போது பருப்பு கருகிடக்கூடாது. ஃப்ளேமை லோவில் வச்சுட்டு ஒரு 6-7 பல் பூண்டு, ஒரு 10 போல் சின்ன வெங்காயம், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. பருப்பு கரிஞ்சிடக்கூடாதுங்க. அதே மாதிரி வெங்காயமும் பூண்டும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கி வரணும். இந்த அளவுக்கு வதங்கினதும் இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளியை நான் சேர்த்துக்கிறேங்க. நல்லா பழுத்த தக்காளியாக பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி செய்யக்கூடிய அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கி வரணுங்க. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. தக்காளி நல்லா கொலையாக மசிஞ்சு வரணும். பாருங்கள், இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லாவே தக்காளி மசிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போ இது கூட மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே காரத்துக்கு மிளகும் சேர்த்திருக்கோம், அதனால் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் தனி மிளகாய் தூள், மல்லித்தூள் சேர்த்துற மாதிரி இருந்தால் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ 2 நிமிஷம் மசாலாவை நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா இது கூட 1/4 கப் அளவு தேங்காயை சேர்த்துக்கலாங்க. தேங்காயும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம எல்லாத்தையுமே வதக்கியாச்சுங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுட்டு ஆறுனதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அடுத்ததாக ஒரு வாணலியில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ஒரு 6-7 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதங்கி வரணும். இந்த அளவுக்கு வந்ததும் நம்ம அரைச்ச மசாலா விழுதை இதில் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம இதில் தேங்காய் எல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கோம், அதனால நமக்கு குழம்பு கொதிக்க கொதிக்க நல்லா கெட்டியாகுங்க. அதனால உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் கூடியோ குறைச்சோ தண்ணி அளவை சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் எல்லாமே சரி பார்த்துக்கோங்க. சரி பார்த்துட்டு மூடி போட்டு மூடி 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாங்க. நம்ம ஏற்கனவே எல்லா சாமான்களையும் வறுத்து தான் அரைச்சிருக்கோம், அதனால் ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டியதில்லை. ஒரு 5 நிமிஷம் கொதித்து வந்தால் போதும். இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு நல்லா கெட்டியாயிடுச்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக தக்காளி குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ கடைசியாக கொஞ்சமாக மல்லி இலை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க. இட்லி, தோசை, சாதத்தோடையெல்லாம் சாப்பிட்றதுக்கு இந்த குழம்பு ரொம்பவுமே அருமையாக இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த தக்காளி குழம்பு ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.